அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நித்தம் நித்தம் நெல்லு சோறு. வாங்க இப்போ நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பீஃப் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்பெஷல்னா ரொம்ப நேரம் நம்ம அடுப்படியிலே கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சுக்கா ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப சுவையாகவும் பண்ணிடலாம். வாங்க இந்த ஸ்பெஷல் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாருங்க, இந்த பீஃப் சுக்கா செய்கிறதுக்கு தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலைன்னு எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு 3 பொருளை வச்சே இந்த சுக்கா ரொம்ப சுவையாக அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் இந்த சுக்கா செய்கிறதுக்கு 1/2 கிலோ பீஃபை கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை இப்படி நீளமாக வெட்டி வச்சுக்கிறணும். 12 காஞ்ச மிளகாய் அதையும் இப்படி எடுத்து வச்சுக்கிறேங்க. பெரிய இலையாக இருந்தால் பிரிஞ்சி இலை 2 இலை போதும். சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். ஒரு பட்டைத்துண்டு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக நம்ம இதுக்கு சேர்த்துக்கிறணும். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு குக்கர் நல்லா காயட்டும். குக்கர் நல்லா காஞ்சதும் இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவு நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் வேறு பாத்திரம் எதுவும் தேவையில்லைங்க. குக்கர்லேயே இது நம்ம எல்லாம் வறுத்து குக்கர்லேயே நம்ம இந்த கறியை பீஃப் சுக்காவை பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற 12 காஞ்ச மிளகாயை இதில் போட்டு நல்லா வறுக்கணும். காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சிடணும். கருக விட்டுறாமல் பார்த்து எடுங்க. காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ காஞ்ச மிளகாய் எல்லாம் பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற பிரிஞ்சி இலை, பட்டைத்துண்டு பாருங்க, இந்த பிரிஞ்சி இலை பட்டைத்துண்டையும் போட்டு நல்லா பொரித்து இதையும் எடுத்துருங்க. பாருங்க, பிரிஞ்சி இலை கருகிடலை. இந்த மாதிரி பக்குவமாக மிளகாயையும் பிரிஞ்சி இலையையும் பொரித்து நம்ம எடுத்துக்கணும். இந்த பொரிச்ச மிளகாயையும் பிரிஞ்சி இலையையும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பிரிஞ்சி இலை, பட்டைத்துண்டு அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இதையும் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஏற்கனவே குக்கரில் மிளகாய் பொரிச்ச எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயோடு சேர்த்து இன்னும் கொஞ்சமாக நம்ம எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நான் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய பீஃப் சுக்கா தான். அதனால் லைட்டாக இப்படி கிளறிக்கிறங்க. இப்படி கிளறிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற பீஃபை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பீஃப் சுக்கா மெத்தேடில் நீங்கள் மட்டன் கூட செஞ்சு சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி நல்லா கிளறிட்டு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகாய், பட்டை, பிரிஞ்சி இலை பாருங்கள், பிரிஞ்சி இலையே பட்டைத்துண்டு எதுவுமே இல்லை, எல்லாம் நல்லா பொடியாயிருச்சு. இப்போ அதையும் போட்டு நல்லா ஒரு கிளறுங்க. புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். இந்த பீஃப் சுக்கா ரொட்டி, சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொட்டி, சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, இது லெமன் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இதில் நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி 8 விசில் விட்டுறலாம். கறி நல்லா இளங்கறியாக இருந்தால் 8 விசில்லையே இது நல்லா வெந்துடும். கொஞ்சம் முத்தின கறியாக இருந்தால் விசில் பார்த்து தான் விட்டுக்கணும். நான் இப்போ 8 விசில் விடுறேன். பாருங்கள், விசில் விடும்போதே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. கமகமன்னு மணக்குது. நம்ம 8 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஆவிலாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை திறந்து பார்க்கலாம். ஆவிலாம் அடங்கிருச்சு. வாங்க இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கறி கிரேவி பதத்தில் தான் இருக்குது. இன்னும் சுக்கா பதத்துக்கு வரலை. பாருங்கள், நான் இப்போ கிளறி காட்டுறேன். பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அதனால் இதை நம்ம திருப்பியும் ஒரு 5 விசில் விட்டுட்டு இதை நம்ம பார்க்கலாம். அதனால் இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். 5 விசில் விட்டு ஆவிலாம் நல்லா அடங்கிருச்சு. வாங்க இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப சுவையான பீஃப் சுக்கா தயாராகிருச்சு. மல்லி, புதினா, தக்காளின்னு எதுவுமே சேர்க்கலை. நம்ம இதில் வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப சுவையான பீஃப் சுக்கா வாங்க பரிமாற தயாராகிருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.